ஷலோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நாம் தியானித்து வருகிறோம். நிச்சயமாய் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்து வருகிறதாக நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து திருச்சபைக்காக 2வது முறையாக தேவனிடத்தில் மன்றாடுகிற பவுலுடைய ஜெபத்தை நாம் தியானித்து வருகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை 2வது முறையாக குறிப்பாய் திருச்சபை கர்த்தருக்குள் பலப்படுத்தப்பட வேண்டும். இட் ஷுட் பி எனேபிள்டு, இட் ஷுட் பி ஸ்ட்ரென்தன்டு. ஆவியின் வல்லமையினால் அவைகள் பலப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ நேற்றைய தினத்தில் அவருடைய ஜெபத்தினுடைய ஒரு பகுதியை நாம் தியானித்தோம். அதாவது 13ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களாலே நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஸோ இதுவரைக்கும் நாம் நேற்றைக்கு தியானித்தோம். கண்களை மூடி ஜெபிப்போம். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சங்கீதங்களிலே முன் ஆண்டவரே அறிவிக்கப்பட்டது. அதே போல கள்ளர் குகைகளாக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை நீர் இந்த பூமியில் வந்தபொழுது சுத்திகரித்தீர். அந்த வைராக்கியத்தினால் நீர் நிறைந்திருந்தீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர், இந்த நாட்களிலும் அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்குள்ள அந்த வைராக்கியம், உம்முடைய சரீரமாகிய சபையை குறித்த வைராக்கியம் எங்களுக்குள்ள பட்சித்து எரிய வேண்டும் என்பதற்காக உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை நீர் உற்சாகப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. பவுலுக்குள் அந்த வைராக்கியம் இருந்ததை நாங்கள் பார்க்குறோம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தை அவன் சபையை ஸ்தாபித்து சுமார் 10 வருடங்களுக்கு பின்பதாக கூட அந்த திருச்சபை குறித்ததன் அக்கறையோடு கூட அவன் சிறையிலிருந்து அவன் எழுதுகிறதாகவும் அந்த திருச்சபைக்காக அவன் ஜெபித்ததாகவும் நாங்கள் தியானிக்கிறோம். அவனுடைய ஜெபம் எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரேஷனாக இருக்கட்டும். நாங்களும் சுயநலமாக எங்களுக்கென்றே ஜெபிக்கிறவளா இல்லாமல் ஆண்டவரே, உலகளாவிய ஆண்டவரே திருச்சபைக்காக நாங்கள் கண்ணீரோடு மன்றாடுகிறவளாய் எங்களை மாற்றும். இன்றைக்கும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தாரும். எல்லா மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆக எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் பவுலுடைய ஜெபத்தில் 4 சப்ஸ்டன்சஸ், 4 முக்கியமான காரியங்கள் உண்டு. ஒன்று, அதாவது ஒரு ப்ரேயர் லேடர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஜெப ஏணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு படியாக என்ன செய்கிறார், ஜெபத்துக்குள்ளே அவர் கடந்து செல்லுகிறத நாம் பார்க்குறோம். ஸோ ஒன்று, he was praying for the strength. திருச்சபை ஆவியிலே உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இரண்டாவது, he is praying for the love. அன்பிலே திருச்சபை வேரூன்றி நிலை பெற்றவர்களாக வேண்டும். ஒன்று தேவனுடைய அன்பு, இரண்டாவது ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பு. மூன்றாவது நாலேஜ், அதாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிறிஸ்துவனுடைய அன்பை அறிகிற அறிவு. knowing Christ love in all the dimension, அவருடைய அன்பினுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் எல்லாவற்றை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு அறிவு. கடைசியாக ஃபுல்னஸ், சகல பரிபூரணத்தினாலும் திருச்சபை நிரப்பப்பட வேண்டும் என்று மிக அழகாக சபைக்காக அவர் ஜெபிக்கிறார். ஸோ இதே போல் நீங்களும் நானும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஸோ நேற்றைய தினத்தில் ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே சபை அல்லது திருச்சபை ஆகிய ஜனங்கள் பலப்பட வேண்டும் அப்படின்றத நாம் தியானித்தோம். இன்றைக்கு அன்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லவ் எடுப்போமா எல்லோரும் சேர்ந்து? எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. 17ஆம் வசனத்தில் 3 வேர்டை பவுல் பயன்படுத்துகிறார். ஒன்று வாசமாயிருக்கவும், இன்னொன்று வேரூன்றவும்,
இன்னொன்று நிலை பெற்றவர்கள் ஆகவும். ஸோ ஒன்று டுவெல் என்கிற வேர்டு வாசமாயிருக்கவும், இரண்டாவது ரூட்டட் வேரூன்றி என்கிற வேர்டும், மூணாவது நிலை பெற்றவர்களாகி கிரவுண்டட் இன் த லவ் ஆஃப் காட். ஸோ இந்த மூன்று விஷயத்தை நாம் சற்று தியானிக்க போகிறோம். நேற்றைக்கு டுவெல் என்கிற வேர்டை கிரீக் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். கட்டா ஈகோ என்கிற ஒரு வேர்டை பயன்படுத்தியிருக்கிறார். KATOIKU which means settle down, அதாவது இணைந்திருத்தல், செட்டில் ஆகியிருக்கிறதல் என்கிற ஒரு வார்த்தையோடு கூட பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய வீட்டில் அல்லது திருச்சபையில் வந்து போகிறவராக அல்லாமல் அவர்களோடு கூட அவர்கள் குடும்பத்தினுடைய நபராக அவர் இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று பவுல் அந்த டுவெல்லை பற்றி அவர் சொல்லுகிறார். பட் இன்னும் கூட அதை சில உதாரணங்களோடு இன்றைக்கி அதிகமாக நான் விளக்க விரும்புகிறேன். ஸோ விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருப்பது, டுவெல் வாசமாக இருப்பது, கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருப்பது. அதாவது ஸோ இண்டிபெண்ட்டான ஒரு தனி இண்டிவிஜுவலான ஒரு தனி ஆளை மட்டும் பேசலை, நான் சர்ச்சை குறித்து பேசுகிறேன். ஆண்டுடைய சரீரமாகிய சபையை குறித்து பேசும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹீ ஷுட் ஃபீல் அட் ஹோம் சொல்லுவாங்க பாருங்கள். எந்த ஊருக்கு நம்ம போனாலும், யார் வீட்டுக்கு போனாலும், நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கும் பொழுது தான் நமக்கு அதில் ஒரு தனி ஒரு சந்தோஷம் இருக்குது. வி ஃபீல் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது நம்முடைய வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தார்களா, அவளை பார்த்து என்ன சொல்லுவோம், உங்கள் வீடு மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க நினச்சிக்கோங்க, யூ ஃபீல் அட் ஹோம், நீங்கள் உரிமையை எடுங்க, ரைட், இதெல்லாம் உங்களுடைய தான், இங்கே இருக்கிற அத்தனையுமே உங்களுக்குரியது இல்லையா, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் ஆமென் என்று நாம் சொல்லுவோம். ஸோ இதே போல் தான் சபையானது எப்படிப்பட்ட திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து வந்து டுவெல் பண்ணுகிற, விரும்பி வாசம் பண்ணுகிற ஒரு இடமா நீங்கள் மாறணும். ஸோ சபை என்பது கட்டிடம் அல்ல, உங்களுடைய இருதயத்தை பற்றி பேசுகிறார். ஆமென். அவர் விரும்பி வந்து வாசம் பண்ணணும். நீங்கள் உதாரணத்துக்கு ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் மிக சிறந்த ஒரு உதாரணம் ஆபிரகாமினுடைய வீடு, ரைட். இதை வந்து ஆபிரகாமுடைய வீட்டை எபிரேய மொழியில் பெத் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. பெத்துனா வீடு, அப் அப்படின்னா தகப்பன், அப்பா என்று அர்த்தம். ஸோ ஆபிரகாம் அதாவது நம்முடைய முற்பிதாக்களிலேயே முதனானவர் யார்? இஸ் த ஃபர்ஸ்ட் பேட்ரியாக், நம்ம எல்லாருக்கும் தெரியும். கல்தேய தேசத்தை சேர்ந்த ஆபிரகாம், பாபிலோனுடைய கலாச்சாரத்தில் பழகி வளர்ந்த ஆபிரகாம், ஆண்டவர் என்ன செய்தார்? அவரை கொண்டு ஒரு புதிய ஜனத்தை உருவாக்க வேண்டும், ஒரு புதிய ஜாதியை உருவாக்க வேண்டும், ஒரு புதிய தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த கல்தேய பட்டணத்திலேருந்து அவரை பிரித்து எடுத்து வந்தார். மிகப்பெரிய பங்களாக்களால் ஆன வீடுகள், கட்டடங்கள், மிகப்பெரிய ரோட்ஸ், நல்ல நாகரீகமுடைய அன்றைக்கே ஊர் என்கிற அந்த கல்தேய பட்டணத்தினுடைய சிவிலைசேஷனை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிவிலைஸ்டான ஒரு நாகரிகமான ஒரு பட்டணத்தில் வளர்ந்த ஆபிரகாமை தேவன் பிரித்து எடுத்து கானான் என்று சொல்லக்கூடிய, பின்னாடி இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்ட அந்த தேசம் வனாந்தரத்தில் கொண்டு வந்து அவனை குடியிருக்க பண்ணினார். சற்று கடினமான ஒரு விஷயந்தான். அதாவது என்ன சொல்கிறது, பங்களாவில் குடியிருந்த ஆளை, ஏசிக்குள்ளே குடியிருந்த ஆளை, ஐப்ராத் நதியினுடைய ஓரங்களிலே செல்வ செழிப்பாய் வாழ்ந்த ஒரு நபரை கொண்டு வந்து வனாந்தரத்தில் கூடாரத்திற்குள்ளே தகதகிக்கிற அந்த வெயிலில் வாழணும்னா அது எவ்வளோ பெரிய கடினமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார், ஆண்டவர் வாசம் பண்ணும்படி யாரை தெரிந்து கொள்ளுகிறார், எந்த இடத்தை தெரிந்து கொள்ளுகிறார் என்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவர் ஆபிரகாமை என்ன செய்தார்? அவனுடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடமாக அமைத்தார். சரித்திரம் சொல்லுகிறது, ஆபிரகாம் வந்து தன்னுடைய கூடாரத்தை போட்ட இடம் வந்து எகிப்திற்கும் பாபிலோனுக்கும் போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹைவே, வயாமாரிஸ் என்று சொல்லுவாங்க. அந்த வயாமாரிஸ், அந்த ஹைவேனுடைய நாள் சந்தியில் தான் ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தை போட்டார். ஹைவே நினச்சிக்காதீங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹைவே மாதிரி இல்லை. பட் அன்றைக்கு
எகிப்தையும் பாபிலோனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரூட், ட்ரேட் ரூட் வந்து இஸ்ரேல் வழியில் தான் போகணும். ஸோ அந்த ட்ரேட் ரூட்டினுடைய மைய பகுதியில் தான் ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தை போட்டார். என்ன அப்படின்னா, ஆண்டுடைய திட்டம், ஆபிரகாம் அவனுக்கு தேவன் பிரமாணங்களை, கட்டளைகளை கொடுத்து, ஸோ தேவனுடைய கட்டளைகளின்படி, கற்பனைகளின்படி தன்னுடைய கூடார வாழ்க்கையில், அவர் மட்டுமில்லை, அவரை சுற்றிலும் பெரிய ஒரு குடும்பம் இருந்துச்சு, எல்லாருமே கூடாரங்களில் அவனோடு கூட வாழ்ந்தாங்க. ரொம்ப அது இட்ஸ் அ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா பாபிலோனில் வாழ்ந்துட்டு, செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டு இங்கே வந்து கூடாரத்தில் வாழ்கிறது என்பது கடினமான ஒரு விஷயம் இல்லையா? அதுவும் வனாந்திரத்தில், நெகேவ் என்று சொல்லப்படக்கூடிய பாலைவனத்தில் வந்து கூடாரத்தை போட்டு அந்த உஷ்ணத்தில் வந்து ஒரு வாழ்க்கை முறையை கர்த்தர் வாழ ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த வாழ்க்கை முறை தான் இன்றைக்கும் நமக்கு பாடமாக இருக்குது. வேர் கிரைஸ்ட் டுவெல்ஸ், எங்கே வந்து வாசம் பண்ணுகிறார் அப்படின்றத கற்றுக் கொடுத்த ஒரு வாழ்க்கை. அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும்னா, நான் ஏற்கனவே இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். பெத் அப் அப்படின்ற தலைப்பில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு 3-4 செய்திகளை நான் யூடியூப்பில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை போய் கேட்கலாம். பெத் அப் அப்படின்ற தலைப்பில். அப்போ அந்த கூடாரத்தில் வாசமாக இருக்கிறார். ரைட்? என்ன திட்டம்னா, தேவனுடைய கட்டளைகளின்படி, கற்பனைகளின்படி ஆபிரகாம் வாழ்வதனால he could display the character of God to the entire world. அவனுடைய வீட்டு வழியில் போகக்கூடிய எகிப்தோ பாபிலோனுக்கோ போகக்கூடிய ஜனங்கள், ட்ரேட் ரூட்டில் போகக்கூடிய ஜனங்கள் ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு வந்து ஒரு தண்ணி குடிச்சிட்டு போனால் கூட ஆபிரகாமினுடைய குணாதிசயம், அவனுடைய வாழ்க்கை முறை அவங்களை வெகுவாய் பாதித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷ பணி என்பது அங்கே ஆரம்பிச்சிட்டு. சுவிசேஷ பணி என்பது புதிய ஏற்பாட்டில் இல்லை, முதலாக ஆரம்பித்தது பழைய ஏற்பாட்டில். ஹல்லேலூயா. இப்படி சொல்லலாம், they were God's partners of sharing the gospel. ஆபிரகாமும் சாராளும் அந்த வயது முதிர்ந்த நாட்களில் கூட தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக அவரோடு கூட பார்ட்னர்ஸாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் ஆண்டவர் வந்து ஆபிரகாமினுடைய கூடாரம் அல்லது சாராளுடைய கூடாரத்தை அவர் ரொம்ப அதிகமாக நேசிச்சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல நாகரிகமாக வாழ்ந்த ஆபிரகாம் பெட்வின் என்று சொல்லுவாங்க. பெட்வின், BEDOUIN, பெட்வின், நாடோடின்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கையை கற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஸோ இட்ஸ் அ டிசைன். அதாவது தேவனுடைய ஒழுங்கின்படி வாழ்ந்தால், மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய ஒழுங்கின்படி வாழ்ந்தான் எத்தகைய உலகமாய் இவ்வுலகை மாற்ற முடியும் என்பதை ஒரு கூடாரவாசியாகிய ஆபிரகாம் என்ன செஞ்சார், வாழ்ந்து காமிச்சார். நாம் நினைக்கிறோம், இப்படியெல்லாம் இருந்தால் தான், இதெல்லாம் இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். எனக்கு ஒரு பெரிய பில்டிங் வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு நல்ல ஆடியோ சிஸ்டம் வேணும், எனக்கு நல்ல கம்ப்யூட்டர் வேணும், இவைகள்லாம் இருந்தால் தான் என்னால் கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்ய முடியும் அப்படின்னு நாம் இன்றைக்கி சொல்லுகிற சாக்கு போக்கு. ஆனால் அப்படி அல்ல. கிறிஸ்து உங்களில் டுவெல் பண்ணால் போதும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்குள்ளே கிறிஸ்து வாசமாக இருக்கணும், அல்லது கிறிஸ்து வாசமாக இருக்கக்கூடிய, அவர் பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு சபையாக உங்கள் சபை இருக்கணும். ஸோ ஆபிரகாமுடைய சர்ச் எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த வசதிகளும் இல்லை. இட் வாஸ் அ சிம்பிள் டென்ட். ஆனால் உலகத்தையே கலக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனம் ஆபிரகாம் இடத்திலிருந்து உருவாகவில்லையா? ஆமென். பாயிண்ட் நல்லா புரிந்துக்கோங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஜெபத்தில் ரொம்ப அருமையாக அதை கோட் பண்ணுறாரு. நீங்கள், ஆமென், உங்களுக்காக என்னன்னு ஜெபிக்கிறேன், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் என்ன செய்யணும், வாசமாக இருக்கணும். விசுவாசத்தினாலே என்னால் மறுபடியும் யார் தான் நமக்கு ஞாபகம் வர்றா? ஆபிரகாம் தான் ஞாபகம் வர்றார். அவர் வாசமாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, a church should be a place where Jesus Christ has to come and dwell. லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, இதோ வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்றார். சர்ச்சுக்கு சொல்கிற வார்த்தை. பல நேரங்களில் அந்த வசனத்தை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம்? சுவிசேஷ கூட்டங்களிலே பயன்படுத்துகிறோம். இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறார், இருதயத்தின் கதவை தட்டுகிறார், உங்களுடைய இருதயத்தை திறங்க. ஆனால் அந்த வசனம் அந்த கான்டெக்ஸ்டில் சொல்லப்படலை. என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டிருக்கிறது? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான நிலைமையில் வாழக்கூடிய லவோதிக்கேயா சபை தன் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்றும், தனக்கு எல்லாம் இருக்குதுன்னோ, எல்லாம் நமக்கு தெரியும்னு நினச்சி தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு உள்ளே இல்லை, அவர் வெளியில் நிற்கிறார். சர்ச்சுக்குள்ள ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சத்தம் கூப்பாடு எல்லாம் நடக்குது. எல்லா ப்ரோக்ராமும் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? He is standing outside the door of the church.
வெளியே நின்று சர்ச்சினுடைய கதவை தட்டுகிறார். ஆமென். யாராகிலும் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறங்கய்யா, என்ன நீங்கள் எங்கே துரத்திட்டீங்க, என்ன சர்ச்சுக்கு வெளியே துரத்தி விட்டீர்கள், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அப்போது சர்ச்ன்றது எப்படிப்பட்ட இடமா இருக்கணும்னு பவுல் ஜெபிக்கிறார். தேவன் விரும்பி வாசம் பண்ணுகிற இடமா இருக்கணும். ஹல்லேலூயா. ரைட். தேவன் விரும்பி வாசம் பண்ணுகிற இடமா இருக்கணும். லோத்தை பார்க்கும்படி ஆண்டவர் வர்றார். 3 தேவதூதர்கள் வருகிறார்கள். மன்னிக்கும், 2 தேவதூதர்கள் வருகிறார்கள். அப்போ லோத் அவர்களை வருந்து அழைக்கிறாங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலான்னு. அவங்க முதல் வார்த்தை என்ன சொன்னாங்க? நாங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வரமாட்டோம். லோத்தினுடைய வீட்டுக்கு வருவதற்கு ஆண்டவருக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. தேவதூதர்களுக்கு விருப்பம் இல்லை. பின்பு அவர்களை வருந்தி அழைத்து கொண்டு போய் என்ன செய்கிறான்? அவன் வீடுகளுக்குள்ளே அவன் போகிறான். பின்பு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தால் நீங்கள் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா லோத்தினுடைய மனைவி எங்கே இருந்தான்னு தெரியல. அன்றைக்கு வந்த அந்த விருந்தினர்களுக்கு, தேவதூதர்களுக்கு லோத்து தான் கிச்சனில் போய் என்ன செய்கிறார்? புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு கொண்டு வந்து அவர் கொடுக்குறார். அப்போ வேண்டாத விருப்பத்தோடு தான் ஆண்டவர் லோத்தினுடைய வீட்டிற்கு போகிறார். இன்ஃபேக்ட் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லை, விரும்பி ஆண்டவர் போகலை. ஆமென். ஆனால் நீங்கள் ஆபிரகாமுடைய வீட்டிற்கு ஆண்டவர் விரும்பி வந்தார். He wanted to dwell. 3 பேர் வந்தாங்க. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆதியாகமத்து புத்தகத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 3 பேர் வருகிறதை பார்த்தோன்னு ஆபிரகாம் வேகமாக ஓடுறார். ஓடி சென்று ஒரு பாட்ரியாக், ஒரு முற்பிதாக்கள், ஒரு தகப்பன் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செய்கிறார். அவர்களுக்கு முன்பதாக முகம் குப்புற பணிந்து வருந்து அழைத்து, வாங்கயா எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து இளைப்பாரிட்டு சாப்பிட்டுட்டு என்ன செய்யுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் வந்த வேலையாக நீங்கள் போங்க. அவனுக்கு ஆபிரகாமுக்கு வந்திருக்கிறவர்கள் தேவதூதர்கள் என்றே தெரியாது. He doesn't know they are angels of God. But he was, amen, அவனுடைய டென்ட் வந்து அந்த பெத் அப், அந்த ஃபாதர்ஸ் ஹவுஸ் அந்த ரோட்டில் போடப்பட்டிருந்ததுனால அந்த வழியை செல்லுகிற யாராக இருந்தாலும் ஆபிரகாம் ஓடி சென்று அந்த வயதான காலத்தில் அவங்க முன்னாடி பணிந்து குனிந்து, வாங்க என் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. விரும்பி வருவாங்க ஆபிரகாமுடைய வீட்டிற்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையினுடைய இசை தேவனை விரும்பி அழைக்கிறதா? இன்னைக்கு நம்ம சபையினுடைய ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் லைட்ஸ் தேவனை விரும்பி அழைக்கிறதா? நம்ம சபையினுடைய ஆடியோ சிஸ்டம் தேவனை விரும்பி அழைக்கிறதா? இல்லவே இல்லை. தேவன் அதில் ஒரு நாள் விருப்பப்படவே இல்லை. இதெல்லாம் நம்ம வசதிக்காக நம்ம வைத்து கொண்டது, அவ்வளோதான். ஆனால் ஆபிரகாமினுடைய சிறிய கூடாரத்தை ஆண்டவர் நேசிச்சு என்ன செஞ்சார்? வந்து அமர்ந்தார். தட்ஸ் தி ட்ரூ சர்ச். தட் இஸ் தி ட்ரூ சர்ச். ஆண்டவரே, எங்களுடைய சபை அப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஆமென், இசையோ அல்லது ஆமென் நாங்கள் ஆமென் பாடக்கூடிய பாடல்களோ, ஆண்டவரே எவ்வளவு நாங்கள் நேர்த்தியாக எல்லாவற்றையும் நாங்கள் அமைத்திருக்கிறோமோ, எங்களுடைய டிசைனோ, ஆமென், இது அல்லப்பா உம்மை பிரியப்படுத்துவது. ஒரு குடிசையாக இருந்தாலும் எங்கள் இருதயம் உமக்கு உண்மையான இருதயமாக இருக்கிறதுனால நீங்கள் விரும்பி வந்து வாசம் செய்கிற ஒரு சபையாக எங்கள் சபை இருக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். இப்படி தான் பவுலும் ஜெபம் பண்ணேன். அந்த 3 தூதர்களும் வந்து அருமையாக உள்ளே கூட அவங்க போகலை. அவங்க உள்ளே கூட போகிறதுக்கு அங்கே இடம் இல்லை. அவங்க அந்த 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 மரத்தண்டையில் உட்கார்ந்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி ஆபிரகாம் ஓடி போய் அவர்களுக்கு முன்பதாக பணிந்திருப்பார்னு. காரணம் என்னென்னா, அதற்கு முந்தின நாள் தான் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறார். 90 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு வயதான தாத்தா சர்க்கம்செஷன் பண்ணிட்டார்னா அவருக்கு எவ்வளோ வலி இருக்கும். அந்த வலி பொறுக்க மாட்டாம தான் அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? கூடாரத்துக்கு வெளியில் அந்த உஷ்ணத்தில் வரக்கூடிய அந்த காற்றில் அவர் உட்கார்ந்துருக்கிறார் மனுஷன். அப்போ தான் இந்த தேவதூதர்களை பார்த்த உடனே அந்த வலியிலையும் ஓடி சென்று பணிந்து குனிகிறார் பாருங்க. See the hospitality. மேபி சர்ச்சுக்கு வெளியில் நம்ம நிறைய அஷர்ஸை வச்சு வர்ற ஜனங்களெல்லாம் கை கூப்பி வரவேற்றுக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். யூ ஆர் த சர்ச். நீங்கள் தான் சர்ச். உங்கள் வீடு தான் சபை. ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்பி வர முடியுமா உங்கள் வீட்டுக்கு? Do Jesus really love to come to your house? Not because your house is big or beautiful. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதா? Amen. அல்லது லோத்தினுடைய வீட்டை போல நம்முடைய வீடு இருக்குதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறோம்
எங்கள் சர்ச்சை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட 7 சபைகளுக்கு, எபேசு சபை முதற்கொண்டு ஆமென் லவோதிக்கேயா சபை வரைக்கும் ஆண்டவர் சொன்ன அந்த கடிதத்தை தயவு செய்து படித்து பாருங்கள். 2 சபையை குறித்து மட்டும்தான் தேவன் நெகட்டிவான ஒரு கருத்தை சொல்லலை. ஒன்று சிமிர்னா, இன்னொன்று பிலதெல்பியா. மற்ற எல்லா சபைகளிலும் அவர் குறையை காண்கிறார். ஆதியிலிருந்து அன்பை நீ விட்டுட்ட, ஆமென், உன்னிடத்தில் சில குறைகள் எனக்கு உண்டு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற. ஸோ இதே போல தான் இந்த கடைசி கால திருச்சபைகள் எல்லாவற்றின் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போம். பவுலை போல், ஆண்டவரே, we want you to dwell in midst of us. நீர் எங்கள் நடுவிலே வந்து என்ன செய்யணும்? வாசம் பண்ணுகிற விரும்புகிற ஒரு சபையா இன்னைக்கு மனவாட்டி மாறணும் ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். சில வேதனையான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை வெளியே சொல்ல கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து திருச்சபைகள், வாட் எவர் டினாமினேஷன் இட் மைட் பி, ஹோமோசெக்ஸை ஆதரித்து ஆமென் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆமென் சில பாடல் ஆராதனைகளை பார்க்கும் பொழுது ஆக்கல்டிசம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரவாதங்கள் நிறைந்த பாடல்கள் இன்றைக்கி நிறைய வர ஆரம்பிச்சிருது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இசையை பார்க்கும்போது சாத்தானை வழிபடுகிற இடங்களிலே வாசிக்கக்கூடிய சில குறிப்பிட்ட இசையினுடைய அந்த பீட்ஸ் என்ன செய்யப்படுகிறது? இசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் அறிந்தோ அறியாமலோ உலகத்தை இன்னைக்கு உள்ள திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்து விட்டோம். படிப்படியாக இன்னைக்கு சபையானது இருளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனாலும் ஒரு ரெமனன்ட், ஒரு பக்தியுள்ள ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோமே. ஆண்டவரே, பவுலை போல நாங்களும் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து எங்களில் வாசமாய் இருக்க வேண்டும். Lord, we need you to dwell, not come and go. We want you to dwell in the midst of us. இரண்டாவது பவுல் சொல்கிறாரு, நீங்கள் அன்பிலே வேரூன்றி. அவர் பாருங்க எவ்வளவு, நம்ம வேகமாக சில நேரங்களில் வசனத்தை படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் வசனத்தில் ஒவ்வொரு வார்த்தையாக படிக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்குள்ள அவ்வளோ அர்த்தத்தோடு அவர் பேசுகிறார். ரூட்டட் என்ற வேர்டு, spiritual roots that is deep in the love of God. தேவனுடைய அன்பில் நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? வேரூன்றி இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். சபையே, விசுவாசிகளே, எதில் நீங்கள் வேரூன்றி இருக்க வேண்டும்? தேவனுடைய அன்பில். ஆக்சுவலி இங்கே பயன்படுத்திட்டு இருக்கிற வேர்டு, அந்த ரூட்டட் என்ற வேர்டு ஒரு பொட்டானிக்கல் வேர்டு, அதாவது தாவரவியலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு திருச்சபைக்கான நொரிஷ்மெண்ட், ஒரு திருச்சபைக்கான சத்துக்கள் எங்கிருந்து வந்து? கிறிஸ்துவினுடைய அன்புக்குள்ளிருந்து வருது. ஒரு திருச்சபைக்கான ஸ்டெபிலிட்டி, உறுதி, ஸ்திரத்தன்மை எங்கிருந்து வருது? கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து வந்தது. ரூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேர் ஆர் யூ கிரவுண்டட்? சபையே, நீங்கள் எங்கே நீங்கள் வந்து ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுடைய வேர் பாய்ந்திருக்கிறது. எங்கே பாய்ந்திருக்கிறது? சங்கீதம் 1 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவியினுடைய வழி நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அவருடைய வேத வசனத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனுடைய ரூட் எங்கே இருக்குதுன்னா நீர்க்கால்களின் ஓரத்தில் இருக்குதுன்றார். நீர்க்கால்களின் ஓரத்தில். ஏன் பவுல் வந்து இதை வந்து இதெல்லாம் எழுதுகிறார்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைய சிச்சுவேஷனில், அன்னைய எபேசுக்கு எழுதின நிருபத்தினுடைய சிச்சுவேஷனில் பவுல் எப்படி சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறாரோ அதே போல் எபேசு திருச்சபைகள் அல்லது எபேசு பட்டணத்தில் இருந்த குட்டி குட்டி சபைகள், வீட்டு சபைகள் மிகப்பெரிய உபத்திரவத்தை சந்தித்துருக்கின. இன்றைக்கி இந்த மாதிரி அன்றைக்கெல்லாம் கட்டடங்கள் கிடையாது. வீடுகளில்தான் தேவனை ஆராதித்தாங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஆராதித்தாங்க, பயந்து பயந்து ஆராதித்தாங்க. இன்றைக்கி இருந்த விடுதலை அன்றைக்கி இல்லவே இல்லை. அன்றைக்கி எபேசுக்கு பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுடைய சிச்சுவேஷனில் இன்றைக்கி 1% கூட நம்ம அனுபவிக்கலை.
அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையில் பவுல் சொல்றாரு, ஆமென், நீங்க ஆண்டவருடைய அன்பில் உங்க வேர் பாஞ்சு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த உபத்திரவங்களை உங்களை என்ன செய்யாது? ஒண்ணுமே செய்யாது. பவுல் சொல்லுது போல நீங்க சொல்லுவீங்க, வாழ்வோ சாவோ, ஆமென், துன்பமோ துயரமோ நிர்வாணமோ பஞ்சமோ பட்டினியோ, என் வேறு கிறிஸ்துவனுடைய அன்பில் ஊற்றி இருக்கிறதுனால என்ன கிறிஸ்துவை விட்டு என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. என்ன சொல்ல வர்றாரு? ஆமென், நான் ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். ஐயோ, இவ்வளோ பிரச்சனை இருக்கே, போராட்டங்கள் இருக்கே, இட் டசன்ட் மேட்டர். ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். இந்த பிரச்சனைகள் என்ன ஆண்டவர் விட்டு என்ன செய்யாது? பிரித்து விடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய அன்பில் வேரூன்றி இருக்கிறவன் எந்த சூழ்நிலையும் அவனை தேவனிடத்தில் என்ன செய்யாது? பிரிக்கவே செய்யாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எரேமியா 15ஆம் அதிகாரம் 5-8 வரை வாசிப்போமா? ஜெரமையா சாப்டர் 15, 15ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், 15ஆம் அதிகாரம் 5-8 வரை வாசிக்கும் பொழுது 17, ஜெரமையா சாப்டர் 17, மன்னிக்கும், 17ஆம் அதிகாரம் 5-8. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வெளியிலே கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் அண்டையில் நாடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சரி, எரேமியா 17ஆம் அதிகாரம் சரி, 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இலையுதிராது இருக்கிற மரம் அல்லது கனி கொடுக்கிற மரம் எங்கே உள்ளதுன்னா செழிப்பான தண்ணீர் ஓடத்தில் அல்ல, வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே ஒரு செய்தி நான் பேசியிருப்பேன், வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாடின்னு சொல்லக்கூடிய என்னைக்காவது ஒரு நாள் ஓடக்கூடிய அந்த தண்ணீர்கள் ஓரத்தில் வனாந்தரத்தில் இருக்கிற மரத்தை பற்றி பேசுகிறார். உபத்திரவத்து நடுவில் இருக்கிற மரத்தை பற்றி பேசுகிறார். பாடுகள் நடுவில் இருக்கிற மரத்தை பற்றி பேசுகிறார். உபத்திரவத்தில் இருக்கக்கூடிய திருச்சபைக்கு தான் ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி கொண்டிருக்கிறார். இங்கே என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய அன்பில் நீங்கள் வேறு ஒன்றி இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆமென் பின்தொடர்வதற்கு அல்லது அவரை நேசிப்பதற்கு ஒரே காரணம் நீங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு. இது ஒன்று தான் காரணமாக இருந்துச்சுன்னா அவரை விட்டு நீங்கள் பிரிக்க முடியாது. ஒன்றும் பிரிக்க முடியாது. பணம் காரணமாக இருக்குது, உலகம் காரணமாக இருக்குது, சுகம் காரணமாக இருக்குது, இப்படி அழிந்து போகிற காரியங்கள் தான் ஆமென் இன்னைக்கும் ஆண்டவருக்கோடு கூட உங்களை இணைச்சி வச்சிருக்குதுன்னு சொன்னால், நிச்சயமாக சொல்கிறேன், இவைகளெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போகும். அப்போ நம்ம ஆண்டவர் விட்டு பிரிஞ்சிருவோம். பவுலுடைய ஜெபம் என்ன? எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவனுடைய அன்பில் வேரூன்றிருங்க. rooted in the love of God. ஏன்னா கிறிஸ்துவனுடைய அன்பு இட் nourishes. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் சொல்கிறார். நான் செடி, நீங்கள் கொடிகள், நான் மேய்ப்பன், நீங்கள் ஆடுகள். அந்த கனெக்ஷனை நீங்கள் பார்க்க முடிகிறது. பவுல் என்ன சொல்கிறாரு? rooted in the love. rooted. Amen. மூன்றாவது அவர் சொல்கிறாரு grounded. கிரவுண்டர், நிலை பெற்றவர்களாகின்ற வேர்டை பயன்படுத்துகிறார். இங்கே அவர் பயன்படுத்திட்டு இருக்கிற டேர்ம் வந்து ஆர்கிடெக்சுரல் டேர்ம். அதாவது இன்ஜினியர்ஸ், கட்டட ஆமென் அந்த இன்ஜினியர் வந்து பேசக்கூட அந்த வார்த்தையை பவுல் யூஸ் பண்ணுறார். ஒரு ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுற வேர்டு. கிரவுண்டட் இஸ் டாக்கிங் அபவுட் த ஃபவுண்டேஷன் இன் விச் வி பில்ட் அவுட். எதை பற்றி பவுல் பேசுகிறார்? அஸ்திபாரம். ஸோ வேறும் அன்பில் என்ன செஞ்சுருக்கணும்? வேறுபற்றி போயிருக்க வேண்டும். அதே போல் நம்முடைய ஃபவுண்டேஷனும் எதன் மேலே இருக்கணும்? கிறிஸ்துவனுடைய அன்பின் மேலே இருக்கணும். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிரைஸ்ட். டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய ஆழத்திலிருந்து நம்முடைய ஃபவுண்டேஷன் மேலே வரணும். ஹல்லேலூயா. ஏன் நான் ஊழியம் செய்கிறேன்?
நான் அவரை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா சில விஷயங்களை செய்யறதில்ல, அவரை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு பிடிக்கலன்றதுக்காக சில விஷயங்களை செய்யலை, அவருக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் செய்யலை. அண்டர்ஸ்டாண்ட்? கணவன் மனைவி உறவு எடுத்துக்கோங்க. திருமணமான புதுசில் கணவனுக்கு பிடித்தது மனைவிக்கு பிடிக்காது, மனைவிக்கு பிடித்தது கணவனுக்கு பிடிக்காது. இப்படி தான் இருந்திருக்கும். கொஞ்ச நாள் அக்கப்போரும் அரசல் புரசலாக தான் என்ன செஞ்சுருக்கும், இருந்திருக்கும். ஆனால் காலப்போக்கில் மனைவிக்கு என்ன பிடிக்கலையோ அது தனக்கும் பிடிக்காதவாறு தன்னை மாற்றிக்கொண்டான். மனைவிக்கு என்ன பிடித்ததோ அது தனக்கு பிடித்ததாக கணவன் மாற்றிக்கொண்டான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கலைங்க, அதனால் நான் இது செய்கிறதில்ல. முதல்லலாம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், பட் பிகாஸ் ஐ லவ் மை ஹஸ்பண்ட், என் கணவனை நான் ரொம்ப நேசிக்கிறதுனால அவரை நான் மனம் கோண விரும்பலை, அவர் வருத்தப்படுத்த விரும்பலை, ஆகவே நான் இவைகளை செய்யலைன்னு சொல்கிறான் பாருங்க. தட்ஸ் லவ். அது அன்பு. ஆமென். உண்மையை சொல்கிறேன், நிறைய விஷயங்களை பிடிக்கலன்னு ஒன்று நம்ம விடலையே, அப்படி தானே? நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போவும் ஆண்டவர் செய்யின்னு சொன்னால் செஞ்சுருவோம். ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்கல, என் எஜமானுக்கு பிடிக்கல, அவருக்கு இது பிடிக்காதுன்றதுனால தானே பல விஷயங்களை நம்ம விட்டுருக்குறோம். காரணம் என்னன்னா, நம்ம அவரை நேசிக்கிறோம். அவர் நம்ம நேசித்ததுனால அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அது லெவலே வேற. நாம் அவரை நேசிக்கிறதுனால அவருக்கு பிரியமான வேலைலாம் செய்ய நம்ம பழகிட்டோம்ல. அப்போ அன்பு தான் ஃபவுண்டேஷன், அன்பு தான் அஸ்திபாரம். சபையே, இந்த கடைசி நாட்களில் நீ உபத்திரவத்தை எதிர்கொள்ள தயாராகிக்கொள்ளு. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், அதாவது இன்றைக்கி ஈவன் 5000 பேர் உள்ள சபை ஆன்லைனில் போயிட்டுருக்கிறதுனால, 10,000 பேர் உள்ள சபைகள் ஆன்லைனில் தான் போய் கொண்டிருக்கிறதுனால, அது சொல்லும்போது சொல்கிறாரு, 5000 பேர் உள்ள சபையில் ஒரு யூடியூப் சேனலில் மேபி ஃபேஸ்புக்கில் மொத்தம் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னா 100 பேர், 200 பேர், மேபி 500 பேர். மிச்சவங்களாம் எங்கே போனாங்க தெரியலை. அப்போது இந்த காலம், இந்த உபத்திரவ காலம், இப்போ நம்ம போய் கொண்டிருக்கிறது காலம் தெளிவாக ஜனங்களுடைய மனநிலையை காண்பித்து விடுகிறது. அவர்கள் தேவனை நேசிக்கலை. அவங்களுடைய அன்பு என்ன செய்யலை, வேரோடி போகலை. கிறிஸ்துவனுடைய அன்போடு கூட அது இணையலை. அவங்களுடைய அஸ்திபாரம் என்ன செய்யலை, கிறிஸ்துவனுடைய அன்பில் நிலைப்படுத்தப்படலை. இன்னைக்கு சர்ச்சுன்னு ஒரு கட்டடத்துக்கு போக முடியலைன்ன உடனே தங்கள் சொந்த இஷ்டத்துக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் சில நேரங்களில் ஜூமில் நம்ம ஜனங்களை நம்ம பார்க்கும்போது காலையில் 10 மணிக்கு ஆராதனைக்கணுன்னே நேரத்தோடு எழுந்து குளித்து நல்லா ட்ரெஸ் பண்ணி, வீடு தானே பேசாமல் ஒரு பனியனில் ஒரு லுங்கியை கட்டிட்டு உட்காந்துருப்போம், சிஸ்டர்ஸ் ஒரு நைட்டியை போட்டு உட்காந்துருப்போம். அதுதான் ஜூமில் ஆஃப் பண்ணிட்டோம்னா தெரியாது அப்படின்னு இல்லாமல், பயபக்தியோடு எழுந்து குளித்து நல்லா ரெடியாகி சர்ச்சில் போய் உட்காந்தா எப்படி அழகாக உட்காந்துருப்போமேன்னு சொல்லி உட்காந்துருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் தே லவ் ஜீசஸ் கிரைஸ்ட். இட் டசன்ட் மேட்டர் வேர் தே ஆர். அவங்க தேவனுடைய அன்பை அவங்க ருசிச்சிருக்கிறதுனால, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய அன்பில் வேரோடி போயிருக்கிறதுனால, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய அன்பில் ஃபவுண்டேஷனில் கட்டப்பட்டிருக்கிறதுனால, அவங்க பாருங்கள் சர்ச் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமாக நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இதே நிலை இனி எத்தனை வருஷம் போனாலும் கவனிங்க, கிறிஸ்து உங்களில் வாசமாயிருந்தால், இரண்டாவது கிறிஸ்துவனுடைய அன்பில் நீங்கள் வேரூன்றியிருந்தால், மூன்றாவது கிறிஸ்துவனுடைய அன்பில் நீங்கள் நிலை பற்றிருந்தால், உங்களை ஒரு உபத்திரமும் தேவனிடத்திலிருந்து பிரிக்கவே பிரிக்காது. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கி இந்த இன்டர்நெட் மூலமாக உங்கள் வீடுகளில் நான் வந்து உங்களை சந்தித்தாலும், ஒருவேளை இதுவே இல்லைன்னு வைங்க, இதையும் கட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, பிசாசு தந்திரமானவன் தானே, இதையும் கட் பண்ணிட்டார், எந்த விதத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கான வாய்ப்பே இல்லைனாலும், நீங்கள் வேரோடிட்டதுனால, உங்கள் ஃபவுண்டேஷன் சரியான இடத்துல இருக்கிறதுனால, கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால,
உங்களை பற்றி எனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் பவுல் ஜெபிக்கிறார். நான் இன்றைக்கி கட்டப்பட்டிருக்கேன், சங்கிலியில் நான் இருக்கிறேன். திரும்ப உங்களை பார்ப்பேனா பார்க்க மாட்டானான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த 3 விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் அன்பு அப்படின்ற விஷயத்தில் இருந்துச்சுன்னா உங்களை பற்றி எனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு பவுல் சொல்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 18ஆம் வசனத்தை வாசிப்போமா? சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. இது 3வது பவுலுடைய ஜெபம். நாலேஜ் ஆர் நோயிங் கிரைஸ்ட் இன் ஆல் தி டைமென்ஷன்ஸ். ஒருவர் இப்படியாய் சொல்லுகிறார், காட்ஸ் 4th dimension இஸ் லவ் அப்படின்னு. ஆண்டவருடைய 4வது பரிமாணம் என்னவா? அன்பு அப்படின்றார். ஸ்கிரிப்சரில் ஒருத்தர் இப்படி சொல்கிறார். 3வது பவுலுடைய ஜெபம் என்னன்னா, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நீங்கள் வல்லவர்களாக வேண்டும் என்று. அல்லேலூயா. Although we cannot exhaust the love of Christ, but by our knowledge we can nevertheless know the love truly. ஒருவேளை ஆண்டுடைய அன்பினுடைய முழுமையை நம்ம விவரிக்க முடியாவிட்டாலும், நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டுடைய அன்பை நீங்கள் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார். ஏன் மறுபடியும் இந்த மாதிரி வேர்டை பவுல் சொல்கிறார் அப்படின்னா, எகெயின் அவர் உபத்திரவத்தை மையமாக படுத்தி பேசுகிறார். எதை மையமாகப்படுத்தி? உபத்திரவத்தை. பிகாஸ் ஆண்டவருடைய அன்பை நீங்கள் அறிய 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 நீங்கள் இன்னும் பலப்படுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். ஸ்பானிஷ் இன்க்விசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1478 ஆரம்பித்தது ஸ்பானிஷ் இன்க்விசிஷன். பல ஆண்டுகள் நீடித்தது. கத்தோலிக்க மதத்தினுடைய ஆளுகை, ராஜாக்கள் ராணிகள் அப்படின்னு ஆண்டுட்டு இருப்பாங்க. அவருடைய காலத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் சத்தியத்தின்படி வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் உபத்திரப்படுத்தப்பட்டார்கள். யூதர்கள் உபத்திரப்படுத்தப்பட்டாங்க. ஆமென். ஸோ ஸ்பானிஷ் இன்க்விசிஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு காலகட்டத்தில் நெப்போலியனுடைய ஆர்மி அவங்க என்ன செய்கிறாங்க? ஸ்பெயினுக்குள்ளே புகுந்து இந்த ஸ்பானிஷ் இன்க்விசிஷன் நடந்த இந்த இடத்துல சில சிறைகளை அவங்க திறந்து பார்க்குறாங்க. அதாவது சிறைச்சாலையை அவங்க திறந்து பார்க்குறாங்க. உபத்திரவப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் அடைக்கப்பட்ட அந்த கைதிகளுடைய சிறைகளை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு கைதி எலும்புக்கூடு ஆகிட்டான். அவன் செத்து அந்த இடத்துல எரிக்கப்பட்டு அவன் செத்து எலும்புக்கூடு மட்டும் கிடக்கு. அவனுடைய கழுத்தில், கைகளில், கால்களில் அந்த சங்கிலிகள் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஈ ஷுட் பி அ கிறிஸ்டியன். ஏன்னா அவன் செத்த இடத்திற்கு பக்கத்தில் ஒரு சிலுவையை அவன் வரைந்து வைத்திருந்திருக்கிறான். ஒரு சிலுவையை வரைந்து வைத்துட்டு அந்த சிலுவைக்கு மேலே உயரம் அப்படின்னு எழுதியிருக்கான், ஹைட் அப்படின்னு எழுதியிருக்கிறான். அந்த சிலுவைக்கு கீழே ஆழம் அப்படின்னு எழுதியிருக்கிறான். அந்த சிலுவையினுடைய ஒரு பக்கத்தில் அகலம், அந்த சிலுவையினுடைய இன்னொரு பக்கத்தில் நீளம் அப்படின்னு சொல்லி எழுதி வைத்திருக்கிறான். ஆமென். அதை பார்த்த உடனே அங்கே இருந்தவர்களுக்கு என்ன தோன்றினதென்றால், அவன் எதை எழுதியிருக்கிறான்? கிறிஸ்துவனுடைய அன்பை எழுதியிருக்கிறான். இது உண்மையாகவே நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஆமென். எங்கே வைத்து? சிறையில் வைத்து, சங்கிலினால் கட்டப்பட்டவன், எரிக்கப்பட்டவன், ஆமென், சாவுக்காக ஆயத்தமாகப்பட்டிருக்க ஒருத்தன் எங்கே வச்சு ஆண்டுடைய அன்பை உணர்றான்னா, சிறைக்குள்ளே வச்சான உணர்கிறான். அவருடைய அன்பினுடைய உயரம் என்ன, ஆழம் என்ன, நீளம் என்ன, அகலம் என்ன. அல்லேலூயா. ஆக நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்தவன், அவருடைய ஆழம், அகலம், நீளம், அகல இவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஒரு நாளும் அவருடைய அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது? பிரியவே முடியாது. ஸோ பவுலுடைய ஏக்கம் என்னன்னா, அறிவிக்கட்டாத அந்த அன்பை நீங்கள் என்ன செய்யணும்? அறிய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஒருவர் இப்படியே சொல்லுகிறார், The love of Christ is broad enough to encompass all mankind, Jew and Gentiles.
தேவனுடைய அன்பு, கிறிஸ்துனுடைய அன்பு எவ்வளவு அகலமானதாம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும், யூதர்களையும் கிரேக்கர்களையும், எல்லா ஜனங்களையும், யங் அண்ட் ஓல்டு, அம்மேன் ஸ்தோத்திரம், எஜுகேட்டட் அண்ட் அன்எஜுகேட்டட், பிளாக் ஆர் ஒயிட், எல்லாரையும் சேர்த்து கொள்ளுகிற அளவுக்கு ஆண்டவருடைய அன்பு அகலமான அன்பு. ஒரு தாய் கோழியினுடைய செட்டைகளை போல 10 குஞ்சு இருந்தாலும் உள்ள வச்சுக்கும், 20 குஞ்சு உள்ள இருந்தாலும் உள்ள வச்சுக்கும், 30 குஞ்சுனாலும் அம்மன் பறவை குஞ்சுகளை உள்ள வச்சுக்கக்கூடிய சிறகுகள் அதுக்கு உண்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இரண்டாவது அவர் சொல்லுகிறார், the love of Christ is long enough to last for eternity. நித்தியம் வரைக்கும் பாயக்கூடியது கிறிஸ்துனுடைய அன்பு, அவ்வளவு நீளமானதுன்னு சொல்றார். மூன்றாவது, the love of Christ is deep enough to reach the most degraded sinner. ஆமென். கேடலும் கேடுகட்ட ஒரு பாவியை ஆமென் நரகத்திலிருந்து தூக்கி எடுக்கிற அளவுக்கு தேவனுடைய அன்பு ஆழமானது. The love of Christ is high enough to exalt him to heaven. அவருடைய அன்பு எவ்வளவு உயரமானதா, ஆமென், அவரை உன்னதத்திற்கு உயர்த்துகிற அளவுக்கு அவருடைய அன்பு உயரம். இதுதான் ரோமர் 8:37-39 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பை பற்றி பவுல் நாம் வாசித்த இந்த வசனத்தை இன்னும் விளக்கமாக அவர் கொடுக்கிறார். ஹalleluya. திருச்சபையை, you need to know the love of God. You need to know the love of God. ரெண்டாவது பாயிண்ட்டு, தேவனுடைய அன்பில் நீங்கள் வேரூன்றி இருக்கணும். தேவனுடைய அன்பில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கணும், நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது பாயிண்டில் என்ன சொன்னால், அந்த அன்பை நீங்கள் இன்னும் அறியணும் அப்படிங்கிறார். எப்படி அறிகிறது? அதுதான் 18ஆம் வசனத்தில் அழகாக இருக்குது. சகல பரிசுத்தவான்களோடு கூட அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. வித் ஆல் செயின்ஸ், பகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழத்தை நீங்கள் என்ன செய்யணும்? அறியணும். அது ஏன் சகல பரிசுத்தவான்களோடு கூடன்னு சொல்கிறாரு? ஏன்னா சர்ச்சுக்கு பேசிகிட்டு இருக்கார். நம்ம பேசுகிற வார்த்தை எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் மட்டுமில்லை, ஒரு சபை எப்படிப்பட்டதாக இந்த கடைசி நாட்களில் இருக்க வேண்டும் என்று பவுலுடைய உபதேசங்கள். ஏன்னா எபேசுக்கு எழுதின நிருபம் முழுவதுமே இட்ஸ் அபவுட் த டாக்ட்ரின் டு த சர்ச், இல்லையா? அப்போது ஆண்டவருடைய அன்பினுடைய முழுமையும் நான் ஒருவன் அனுபவிச்சிட முடியாது. கலெக்டிவாக தான் நம்ம ஆண்டவருடைய அன்பினுடைய முழுமையை உணர முடியும். அன்பினுடைய அகலம் என்ன, அன்புடைய ஆழம் என்ன, உயரம் என்ன, நீளம் என்ன என்பதை எப்படி நான் நான் ஒருவனாகவே அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. என் வாழ்க்கையினுடைய அன்பினுடைய ஆழத்தை நான் அறிஞ்சிருப்பேன். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பினுடைய நீளத்தை பார்த்துருப்பீங்க. அந்த பிரதருடைய வாழ்க்கையில் அன்பினுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அகலத்தை பார்த்துருப்பாரு. அவங்களுடைய வாழ்க்கையில் ஆமென் இந்த சிஸ்டருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பினுடைய உயரத்தை பார்த்துருப்பாங்க. நம்ம எல்லாரும் ஒன்றாக சபையாக இணையும் போது இந்த எல்லா பரிமாணங்களை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி தான் பார்க்க முடியும். ஒருவரே 4 பரிமாணங்களை பார்க்கணும்னா அதுக்கு சபைன்ற ஒரு விஷயத்தை ஆண்டவர் வைக்கலை. ஹல்லேலூயா. ஆமென். என்னிடத்தில் ஆண்டவருடைய அன்பினுடைய ஒரு அளவு வச்சுருக்கார். உங்களிடத்தில் ஆண்டவருடைய அன்பினுடைய அளவு வச்சுருக்கார். இன்னொரு இடத்துல ஆண்டவருடைய அன்பினுடைய அளவை வச்சுருக்கிறார். அப்போ ஆஸ் அ சர்ச்சாக நம்ம எல்லாரும் ஒன்றா கேதர் ஆகும்போது, ஒன்றா இணையும் போது, அந்த அன்பில் ஒன்றா இணையும் போது என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்கும்போது, வா ஆண்டவருடைய அன்பு இவ்வளோ உயரமானதுன்னு சொல்வீங்க. உங்கள் சாட்சியை நான் கேட்கும்போது அன்பினுடைய ஆழம் என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்வேன். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதத்தை வைத்து தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதத்தை வைத்து தேவனுடைய அன்பினுடைய உயரம் எவ்வளவு என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். ஆமென். இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் தேவனுடைய அன்பை ஒரு மனுஷன் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. கலெக்டிவாக நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாதான் அந்த டைமென்ஷனை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதான் பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல எவ்ரிவன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு பிலீவருக்கும் ஒரு பாஸ்டருக்குள்ள வித்தியாசம் என்ன? பாஸ்டர் ஸ்டேஜில் நிற்கிறாரு, பிலீவர்ஸ் கீழே உட்காந்துருக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு விஷயத்துக்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எவ்ரிஒன் ஆர் அனாயிண்டட் வித் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். நான் மேடையில் நின்று பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவ்வளோதான். தட்ஸ் இட். மேடை விட்டு கீழே இறங்கினேன்னா நானும் தேவனுடைய அன்பை ருசித்திருக்கிறேன், நீங்களும் தேவனுடைய அன்பை ருசித்திருக்கிறீர்கள். 2 பேரும் உட்கார்ந்து நம்ம பேசுகிறோன்னா அன்பினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரத்தை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். எஸ்,
தட்ஸ் சர்ச். அதுதான் சபை, அதான் சபை. அல்லேலூயா, ஆமென். அதான் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடும் பொழுது தேவனுடைய காரியங்களை குறித்து பேசணும். உலக பிரகாரமான காரியங்களை பேசக்கூடாது. பாஸ்டர்ஸ் ஒன்றா கூடும் பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவரை குறித்து பேச வேண்டும், ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து பேச வேண்டும். என்ன நடக்கும் தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில் தேவன் வித்தியாசமான அன்பை வெளிப்படுத்தி இருப்பார். ஹல்லேலூயா. பவுல் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எல்லா செயின்ஸும் ஒன்றா இணையணும், எல்லா பரிசுத்தவான்களும் ஒன்றா இணையணும். என்ன ஒரு ஆமென் ஜெபம், என்ன ஒரு அக்கறை, எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கும் அதையே கொடுப்பீராக. ஹல்லேலூயா. கஷ்டப்படக்கூடிய ஒரு திருச்சபை எப்படி ஆண்டவருடைய அன்பை பார்க்க முடியும்? ஆமென். என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கும் பொழுது என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களுக்கு நான் கொடுக்கும் பொழுது, நாட் அவுட் ஆஃப் மை போர்ஷன், அவுட் ஆஃப் மை ப்ரொபோர்ஷன், நான் கொண்டு போய் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆமென், அவர்கள் தேவனுடைய அன்பினுடைய அகலத்தை பார்ப்பாங்க, அகலத்தை பார்ப்பாங்க. That how we share the love of God. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பவுல் ஜெபிக்கிறார். கடைசியாக அவர் பயன்படுத்துகிற வார்த்தை 19ஆம் வசனத்தை, அறிவிக்கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும். filled up to God's fullness. அவர் ஜெபத்தினுடைய லேடரில் ஏனியில் டாப் மோஸ்ட் உச்சத்துக்கு வந்தாச்சு. அங்கே வந்து நின்று சொல்கிறார் முழுமை, fullness. The word fullness is a characteristics of the letter to Ephesians as well as to the letter to Colossians. முழுமை, பூரணம் என்ற வேர்டு எபேசியருக்கு எழுதின நிருபத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் மாத்திரமல்ல, கொலோசியருக்கு எழுதின நிருபத்தினுடைய குணாதிசயம் கூட முழுமையை பற்றி ஆண்டவர் பேசியிருப்பார். கொலோசியர் 1:19 எடுக்கிறேனே, 1:19 வாசிக்கிறேன். சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கும். 2ஆம் அதிகாரம் கொலோசியர் 2:9-10 வாசிக்கிறேன். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்ற பவுல். அப்போ 2 விஷயம். நீ யூ ஹேவ் டு அட்டைன் த ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லும்போது, நான் நினைக்கிறேன் எபேசியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், அப்ஜெக்டிவாக ஒன்று, ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் நிறைஞ்சிருக்கணும். காட்ஸ் ஃபுல்னஸ் இஸ் இஸ் abundance of grace which God has poured upon us. நம்ம வாழ்க்கையில் தேவன் நிறைவாய் ஊற்றியிருக்கிற அவருடைய கிருபை, அதனால் நீங்கள் நிறைஞ்சிருக்கணும், அவருடைய வரங்கள் அதனால் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்கிறார். சப்ஜெக்டிவாக பார்க்கும்போது பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அவராலேயே நீங்கள் நிறைஞ்சிருக்கணும். யூ ஷுட் பி ஃபில்டு வித் ஹிம்செல்ஃப், காட் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறார். எதுவாக இருக்கணும், எதுவாக இருக்கட்டும், அவர் கொடுக்கறதால நம்ம நிறைஞ்சிருக்கலாம், அல்லது அவரால் நிறைஞ்சிருக்கலாம், 2 ஒன்று தான். என்னன்னா அவருடைய ஏக்கம் என்னன்னா, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நிறைவுக்கு ஏற்ற வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன செய்யணும், வளரணும் அப்படின்றது தான். ஃபுல் ஆகணும். அப்போ இன்னும் வேக்கம் ஸ்பேஸ் இருக்குது, சபையை இன்னும் வளர வேண்டியது இருக்குது. தெர் ஸ்டில் அ ரூம் ஃபார் க்ரோத். சர்ச் அப்படின்னாலே க்ரோ ஆகிறது, வளர்றது. என்ன சொல்ல, கிறிஸ்துவினுடைய வளர்ச்சிக்கு வளர்றது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை போல வளருகிறது, அந்த ஃபுல்னஸுக்கு வளர்கிறது. அவருடைய அன்பில், அவருடைய கிருபையில், அவருடைய இரக்கத்தில், அவருடைய தயவில் நீங்கள் வளரணும் அப்படின்னு என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். இது எவ்வளோ மேன்மையான ஒரு ஜெபம். ஆண்டவரே எங்கள் சர்ச்சு கட்டுறதுக்கு ஒரு 100 கோடி தாங்கப்பா. எங்கேயா ஜெபம் பண்ணியிருக்கிறாரா பவுல்? இல்லை. ஒரு இப்படி பகிரங்கமாகவே சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னா, நான் ஜெபித்தேன்னா எப்படி ஜெபிப்பேன், எனக்கு ஆண்டவரே பெரிய கட்டடத்தை தாங்கன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். நான் ஜெபிச்சேன்னா எப்படி ஜெபிப்பேன், ஆண்டவரே என்னுடைய மெசேஜ் எல்லாம் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நிறைய வியூஸ் வரணும்னு நான் ஜெபிப்பேன். இப்படி தான் ஜெபிக்கணும் அப்படிங்கிறார். எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் பைபிள் படிக்கவே இல்லைம்ப, பைபிளே படிக்கிறதில்ல.
பவுல் எப்படி ஜெபிக்கிறார்? ஒரு திருச்சபைக்காக ஜெபிக்கும்போது கிறிஸ்துவினுடைய வளர்ச்சிக்கு தக்க வளர்ச்சியை அடையணும், அவருடைய குணாதிசயங்களில் வளரணும். ஃபுல்னஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இனிமேல் அப்படி தான் நம்ம ஜெபித்தாக வேண்டும். இன்னும் கட்டடங்களுக்காகவோ பணங்களுக்காகவோ சபையை விரிவாக்குவதற்காகவோ இன்னும் ஜெபித்து பயனில்லை. I am so worried about the people who have bought lands for crores and crores. I don't know what they are going to do now. பல கோடிகளுக்கு ப்ராஜெக்ட் போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உண்மையாக சொல்லுகிறேன், that is not the right way to build the church. No. இன்றைக்கு யோசித்து பாருங்க உங்களுடைய நிலைமையெல்லாம். 100 கோடிக்கு ஆலயத்தை கட்டி வைத்துவிட்டு பூட்டி வச்சிருக்காங்க சில ஆட்கள். பூட்டி வைக்கப்பட்ட சபைக்கு லோன் கட்டி, பூட்டி வைக்கப்பட்ட ஆலயங்களுக்கு எலக்ட்ரிஷியன் பில்லு கட்டி. யோசித்து பாருங்க. தவறில்லை, கட்டடங்களை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய நாட்டம், நம்முடைய ஜெபம் அதற்கு ஏதுவாக இல்லாமல், நம்முடைய பொருத்தனைகள் கட்டடங்களுக்கு ஏதுவாக இல்லாமல் ஸ்பிரிச்சுவலாக திங்க் பண்ணுவோம், ஆவிக்குரிய ரீதியாக நம்ம திங்க் பண்ணுவோம். ஆமென். அந்த 4 விஷயங்களை மறுபடியும் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, பவுலுடைய ப்ரேயரில் அடங்கியிருக்கிற 4 முக்கியமான அம்சங்கள். 1, பலன், ஆவிக்குரிய பலன், ஆவியிலே உள்ளான மனுஷனில் பலன். அன்பு, அன்பிலே வேரூன்றி நிலைப்பட்டவர்களாக. நாலேஜ், கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்ததான பரிணாமங்களை குறித்ததான அறிவு. கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு தக்க வளர்ச்சி, பரிபூர்ணம், நிறைதல், ஃபுல்னஸ், பீயிங் ஃபில்டு. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்க நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. வாட் ஷுட் வி பி ப்ரேயிங் ஃபார் த சர்ச் டுடே? இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளுக்கு நாங்கள் என்ன ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை தவறாக நாங்கள் ஜெபித்திருத்தோம்னா எங்களை மன்னித்து, பவுலை போல ஆவிக்குரிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யும். ஏன்னா வரும் போகிற காலங்கள் சபைக்கு உபத்திரவ காலங்கள் தான் இருக்க போகிறது, இதில் எந்த சந்தேகம் இல்லை. அன்றைக்கு விசுவாசிகளாகிய சபை, கட்டடமாகிய சபை அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு தனித்தனி விசுவாசிகளாகிய இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஆவியில் பலப்பட்டவர்களாக, அன்பில் நிலை பெற்றவர்களாக, தேவனை அறிகிற அறிவில் எல்லா பரிணாமங்களிலையும் வளரக்கூடியவர்களாக, தேவனுடைய பரிபூர்ணத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் என்றால் உபத்திரம் அவர்களை ஒன்றுமே செய்யாதே. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு திருச்சபைக்காக, பாஸ்டர்ஸுக்காக, விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பவுலுடைய ஜெபத்தை போல எங்களுடைய ஜெபம் மாறட்டும். மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஷலோம், ஷலோம். God bless you.